ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ ஓப்பன் கேண்டில் பேஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். இந்த வீடியோ கொடுப்ப அனைத்து கண்டென்ட்டும் எஜுகேஷன் பர்பஸுக்கு உருவாக்கப்பட்டவை. எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஒன்லி அனலைசிங் மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி ஒன்மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி, அதாவது ஓப்பன் பிரேஸை பேஸ் பண்ணி இப்படி ஆப்ஷன் பையிங் பண்ண பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம நிஃப்டியில் 1 மினிட் சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஓகே, இன்னையோட ஓப்பன் பேஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். 1 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி. ஓகேவா? நிஃப்டி சார்ட் எடுத்துக்கணும். அதில் 1 மினிட் கேண்டில் வச்சுட்டு இன்னையோட ஓப்பன் பேஸ் பார்க்கணும். ஓகேவா? இன்றைக்கி தேதி 6ஆம் தேதி. ஓகேவா? வெள்ளிக்கிழமை. இப்போ ஃபஸ்ட்டு ஓப்பன் பிரேஸ் நோட் பண்ணிக்கோங்க. நிஃப்டியில் ஓப்பன் பிரேஸ் எவ்வளவு? 24,656. ஓகேவா? இப்போ இந்த 24,656 பேஸ் பண்ணி 2 சப்போர்ட்டு 2 ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ண போகிறோம். அந்த லெவலில் வந்தால் மட்டும்தான் நம்ம பை பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ 24,650ஓட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் 24,680. 24,680 இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு 24,720. 24,720. ஓகேவா? இதுதான் ரெசிஸ்டன்ட் ஜோன். ஓகேவா? இந்த ஜோன் வந்தால் நம்ம புட்டை பை பண்ணலாம். ஓகேவா? இப்போ இது கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். க்ரீன், ரெட்டு, இதுவும் ரெட்டு. ஓகேவா? இது ரெசிஸ்டண்ட்டு. ஓகேவா? ஃபஸ்ட்டு ட்ராப் பண்ணிக்கணும். அதேமாதிரி 2 சப்போர்ட்டையும் ட்ராப் பண்ணிக்கணும். சப்போர்ட் லெவல் 24,580. இதை ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. செகண்ட் சப்போர்ட் 24,520. இதுதான் செகண்ட் சப்போர்ட்டு. 24,520. நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இதுக்கு க்ரீன் கலர். ஓகேவா? சப்போர்ட்டுக்கு க்ரீன் கலர். சப்போர்ட்டுக்கு க்ரீன் கலர். ஓகேவா? இப்போ நான் வச்சுக்கோங்க, இந்த ஓப்பன் பிரேஸை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டில் ஓப்பன் பிரேஸ் பேஸ் பண்ணி 2 ரெசிஸ்டண்ட்டு 2 சப்போர்ட்டு நம்ம ட்ராப் பண்ணி வச்சிட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம ரெசிஸ்டண்ட் வந்தால் நம்ம புட்டை பை பண்ணலாம். அதேமாதிரி சப்போர்ட்டில் வந்தால் நம்ம காலை பை பண்ணலாம். இப்போ மார்க்கெட் பாருங்கள், அழகாக மார்க்கெட் ஓப்பன் ஆகி கீழே இறங்கி அந்த 550 லெவல் தொடம் மேலே ஏறிடுச்சு. ஏறி கரெக்டாக அந்த ரெசிஸ்டண்ட் தொட்டுட்டு மார்க்கெட் கீழே இறங்குது. அப்போனா எத்தனை மணி கீழே இறங்குது நான் வச்சுக்கோங்க, கரெக்டாக இந்த ரெட் கேண்டில் கரெக்டாக கீழே வச்சிருச்சு. கரெக்டாக 9:30க்கு இந்த கேண்டில் டச் பண்ணி கீழே வந்துருச்சு. அப்போனா இந்த ஸ்ட்ரைக் பர்சனது 24,680. அப்போனா 24,700ஓட புட்டை நம்ம பை பண்ணலாம். ஓகேவா? நான் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஓப்பன் பேஸ் பண்ணி சப்போர்ட் டிசன் ட்ராப் பண்ணிடுச்சு. இந்த லெவல்ஸ் வந்தால் மட்டும்தான் நம்ம ஆக்டிவேட் ஆகணும். கரெக்டாக இந்த லெவல் கரெக்டாக மேலே 680 தொட்டுட்டு மார்க்கெட்டு கீழே இறங்கிடுச்சு. ஒரு ரெட் கேன் போட்டு கீழே இறங்கிடுச்சு. அப்போனா இந்த இடத்துல நம்ம புட்டை பை பண்ணலாம். நம்ம எடுக்க ஒரு ஸ்ட்ரைக் 24,650ஓட புட்டை பை பண்ண போகிறோம். வாங்க, 24,650ஓட புட்டை பை பண்ண போகிறோம். கரெக்டாக 9:30க்கு டச் ஆகி கீழே வந்துருக்கு. அப்புறம் அந்த டைமில் நம்ம என்ட்ரி போடணும். 24,650ஓட புட் ப்ரைஸ். ஓகேவா? 24,650 புட்டு 10 மார்ச் 2026. ஓகேவா? நம்ம சார்ட் ஓப்பன் பண்ணிக்கோ. நம்ம இதுக்கு மார்க்கெட் கொஞ்சம் வாட்ச் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ப்ராஃபிட் மேக் பண்ணாமல் மார்க்கெட் கொஞ்சம் வாட்ச் பண்ணி ஆகணும். ஓகேவா? நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா?
இன்னைக்கு 6ஆம் தேதி ஓகேவா. கரெக்டாக 9:30க்கு டச் ஆகி கீழே விழுந்திருக்கு. அப்போ அந்த டைமில் நம்ம என்ட்ரி போட்டுருவோம் ஓகேவா. 9:30க்கு ஓகேவா. ஓப்பன் என்ட்ரி போட்டுருவோம் ஓகேவா. ஓப்பன் மினிமம் 10 பாயிண்ட் எடுத்துக்கோங்க டார்கெட் ஓகேவா. கரெக்டாக 207னா ஒரு 10 பாயிண்ட் 217 டார்கெட் வச்சுக்கோங்க. 217 கரெக்டாக பாருங்க. நம்ம டார்கெட் ஈஸியாக 210 ஈஸியாக அடிக்கிடுச்சு. கரெக்டாக 9:30 வாங்க. 9:30 நம்ம என்ட்ரி கிடச்சிக்கோ. 207 கரெக்டாக பாருங்க. இந்த 9:35 கரெக்டாக 5 நிமிஷத்தை நம்ம டார்கெட் ஈஸியாக ரீச் ஆயிடுச்சு ஓகேவா. எடுத்துகிட்டு ட்ரேட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. நான் வச்சுக்கோங்க 9:30க்கு கரெக்டாக மார்க்கெட் கீழே இறங்கிச்சு. அதனால் 9:30க்கு ஓப்பன் என்ட்ரி போட்டோம். மினிமம் ஒரு 10 மணி வச்சுக்கோங்க. கரெக்டாக 9:35க்கே நம்ம டார்கெட் ஈஸியாக ரீச் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு டே சக்ஸஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் மார்க்கெட் வாட்ச் பண்ணி பார்க்கணும் ஓகேவா. மறுபடியும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம செக் பண்ணி பார்ப்போம் ஓகேவா. நம்ம 2 சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணியிருக்கோம் ஓகேவா. அதனால் 2 லெவலில் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. நம்ம நிஃப்டி ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு ட்ரேட் சக்ஸஸ் ஆச்சு. அழகாக 5 நிமிஷம் 10 மணி எடுத்தாச்சு. ஒன்றே ட்ரேட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம செக் பண்ணி பார்க்கணும். இதுக்கு நீங்கள் மார்க்கெட் வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் ஈஸி நம்ம ஸ்கேல்பிங் பண்ணுறதுனால கொஞ்சம் வாட்ச் பண்ணி ஆகணும். நம்ம என்ன சொன்னால் 21 செல்லிங் சொன்ன வந்து 24,680 செல்லிங்னா நம்ம 2 போட்டோம் ஓகேவா. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,720 இந்த லெவல் தான் மார்க்கெட் ஓகேவா. இது ஓகே. சப்போர்ட் என்ன சொல்லியிருந்தோம் 24,580 24,580 அடுத்தது 24,520 520 ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கரெக்டாக ஓப்பனு கீழே கரெக்டாக இந்த லெவல் டச் முதல் ரெசிஸ்டன்ஸ் தொட்டு கீழே இறங்கிச்சு. அகைன் மறுபடியும் கீழே வந்து மறுபடியும் அகைன் டச் பண்ணி கீழே இறங்கிடுச்சு. பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு கரெக்டான ரெசிஸ்டன்ஸ் தொட்டுட்டு அழகாக கீழே இறங்கிடுச்சு ஓகேவா. அகைன் மறுபடியும் பாருங்க. இங்கேருந்து இறங்கி கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் கீழே கீழே இறங்கிட்டியான். இறங்கிட்டு மறுபடியும் அப்புறம் கரெக்டாக நம்ம சப்போர்ட் ஒன்று கரெக்டாக 24,580 கரெக்டாக சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே இருக்கேன் வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் தொட்டுட்டு கீழே இறங்கி நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட் தொட்டு மேலே ஏறியிருக்கேன். அப்போனா இப்போ ஒரு என்ட்ரி கிடைக்கும். இப்போ கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ கரெக்டாக எத்தனை மணிக்கு டச் ஆகிருக்கு 10 மணிக்கு டச் ஆகி மேலே அடுத்த கேண்டு க்ளோஸ் வச்சுருக்கு. க்ரீன் கேண்டு க்ளோஸ் வச்சுருக்கு 9:51 10:51. அப்போனா 10:51க்கு 25,550 காலை பை பண்ண போகிறோம் ஓகேவா. நமக்கு மார்க்கெட் இப்போ 2 ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. மோஸ்ட்லி 2 ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் யூஸ் பண்ணிக்கலாம். 10 வச்சுக்கோங்க 10:50க்கு டச் ஆகிக்கு அடுத்த கேண்டில் 10:51 மார்க்கெட் மேலே ஏறி இருக்கு. அடுத்த கேண்டில் 51. அப்போனா 10:51க்கு 24,550 கால் ப்ரைஸை நம்ம என்ட்ரி போட போகிறோம். 24,550 லெவல்ஸ் எடுக்க போகிறோம். 24,550 கால் ப்ரைஸ் 24,550 கால் ப்ரைஸ். சார்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 10:51 மார்க்கெட் மேலே ஏறி இருக்கு. நம்ம சப்போர்ட் தொட்டு மேலே ஏறி இருக்கு ஓகேவா. $24,550 கால் ப்ரைஸ் 10:59 ஓகேவா. 10:51க்கு நம்ம என்ட்ரி போடணும். 10:51க்கு மோஸ்ட்லி நம்ம 2 ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுலேயும் ஒரு லெவலுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஓகேவா. 10:51 10:51 ஓகேவா.
10.51 ஓப்பன் பேஸ் என்ட்ரி எடுத்துருங்க. இதுலேயும் மினிமம் டார்கெட் ஒரு 10 பாயிண்ட் வச்சுக்கோங்க. 10 பாயிண்ட் 250 டார்கெட் வச்சுக்கோங்க. 250 ஓகேவா. நாங்கள் இதுலேயும் கரெக்டாக நம்ம 10.51க்கு கரெக்டாக நம்ம என்ட்ரி கிடச்சிருக்கு. அழகாக நம்ம டார்கெட்டுக்கு பாருங்கள். அடுத்த கேண்டிலே ரீச் ஆகிட்டான். நம்ம இன்னும் வெயிட் பண்ணாலும் அடுத்த கேண்டில் நம்ம டார்கெட் ஈஸியாக ரீச் ஆகிட்டேன். அதில் ஒரு 5 நிமிஷம் ஈஸியாக டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. மறுபடியும் இந்த லெவல் டச் பண்ணிட்டு மறுபடியும் மறுபடியும் இந்த லெவல் டச் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு மறுபடியும் நம்ம டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. ஓகேவா. பாருங்கள் அழகாக டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. மோஸ்ட்லி 10 மினிட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆகும்போது 20 பண்ணி ஈஸியாக கேப்சர் பண்ணியாச்சு. இது எப்படின்னா நான் சப்போர்ட் டிசிஷன் ட்ராப் பண்ணி, அதுவும் ஓப்பன் பேஸ் பண்ணி நம்ம சப்போர்ட் டிசிஷன் ட்ராப் பண்ணி ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். மோஸ்ட்லி 2 சான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கால் சைடும் புட் சைடு ரெண்டுலேயும் ஒரு என்ட்ரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. அழகாக 10.51 நம்ம என்ட்ரி எடுத்தாச்சு. 51க்கு அடுத்த 10.52 அடுத்த கேண்டில் நம்ம டார்கெட் ஈஸியாக ரீச் ஆயிடுச்சு. 10 பாயிண்ட் 250. இப்படி தான் ஓப்பன் பேஸ் பண்ணி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. தேங்க்யூ.